ஹாய் இன்வெஸ்டர்ஸ். ப்ரீவியஸ் இதில் பார்த்துருந்தோம், ப்ரீவியஸ் வாரத்தில் பார்த்துருந்தோம் டெம்பர்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு இன்வெஸ்டிங்கில். டெம்பர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் எடுத்துப்போம். 10 பேர் எடுத்துக்கிட்டு இந்த சேம் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருந்தாங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, அவங்களுக்கு வந்து சேம் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், சேம் லெவல் ஆஃப் ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தோக்கூடே அதில் யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பர்மெண்ட் இருக்கிற பர்சன் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹீல் பி த டாப்பஸ்ட் ஆக்சுவலி. இன்வெஸ்டிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ டெம்பர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்டிங் கேம்குள்ளே வந்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் டிசிப்ளின், பேஷன்ஸ் அண்ட் டெம்பர்மெண்ட், யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் மனி ஃப்ரம் த மார்க்கெட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஜிஎஃப்சியோட க்ரைசிஸ் வந்து எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி க்ரைசிஸ் பார்த்தீங்கன்னா 2008 க்ரைசிஸ் நம்ம நடந்தது. அப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 61%, 62% கிட்ட கிராஷ் ஆச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு 2008க்கு முன்னாடி, ஸோ 2002லேருந்து ஆரம்பிச்சு 2008 வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2004லேருந்து 2008 வரைக்கும் ஒரு 3.5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி மட்டும் 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து அந்த அந்த எப்போதுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து எப்போ வந்து பிக் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரொம்ப ப்ரீடாமினென்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போ பிக் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பேர் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, அதுக்கு ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் ஆர் ப்ரீவியஸ் 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கும். ஓகே, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் சைனா, இந்த கேஸ் ஆஃப் ஜப்பான், நீங்கள் இந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி அஸ்டானிஷ்ட் தட் சைனா, ஜப்பான் and every other countries which have actually had tremendous amount of bull run. bull runனா எப்படின்னா, if you have invested ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வுட் ஹவ் பிகம் 1 crore. அந்த ஒரு 2-3 இயர்ஸ்லேயே 1 crore ஆகிடும். ஸோ அந்த லெவல் ஆஃப் புல் ரன் நான் சொல்கிறேன், அந்த லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸை சொல்கிறேன். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியான ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து வருதோ, பி ரெடி டு எக்ஸிட் ஃப்ரம் த மார்க்கெட் ஆர் ரீஅலோகேட் யுவர் அசெட். ஓகே, ஆனால் அங்கே தான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, பீப்புள் ஆர் greedy about things. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு 300% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா 400% ரிட்டர்ன் கிடைக்கும்னு நம்ம நினைப்போம். எப்போதுமே இட்ஸ் அ ஹியூமன் டெண்டன்சி டு ஆல்வேஸ் சி ஃபர்தர் ஃப்ரம் வாட் வி ஆர் ஹியர். நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காம நம்ம அதுக்கும் மேலே ஆசைப்படுறது தான் ஹியூமனோட டெண்டன்சியை. ஸோ இந்த க்ரீட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துடணும். அப்புறம் உங்களுக்கு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இதில் உள்ளத்திலே தப்பான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் புல் ரன், இந்த 2008க்கு முன்னாடி நடந்த புல் ரனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2007 to 2008 டைமில் தான் என்ட்ரு ஆயிருக்காங்க. மார்க்கெட்டோட டாப்பில் தான் என்ட்ரு ஆயிருக்காங்க. ரீசன் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து இட்ஸ் அண்ட் டெவில்னு சொல்லலாம் ஆக்சுவலி. நீங்கள் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டோட கான்செப்ட் உங்கள் மைண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைக்காலஜிக்கல் லெவலில் இருக்குன்னு, நீங்கள் யூ வில் கெட் டிஸ்ட்ராய்ட் இன் எவ்ரி திங். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு லூயி விட்டான் ஷர்ட் வாங்கி போடுறாங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், யூ வில் ஃபைண்ட் ஒரு 3 பேர் வந்து லூயி விட்டான் ஷர்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி. நீங்கள் என்ன யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் ஆல்சோ மிஸ்ட் அவுட். யூ வில் கெட், இது ஏன் நம்மளும் வாங்கலாமே, பட் யூ வில் நாட் பி, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேயா, தட் தே பாட் த ஷர்ட் ஆர் த clothing they are having. மற்றவங்களோட ஹர்டோட நீங்கள் சேர்ந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சஃபர் பண்ணுவீங்க. ரொம்ப கரெக்டாக கவனமாக இருங்க அந்த விஷயத்தில் மட்டும். ஸோ அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் இந்த 2007லேருந்து 2008 டைமில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணதுனால 61% கரெக்ஷன் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அந்த 61% கரெக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 99% பீப்புள் எக்ஸிட்டட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். பட் அதில் என்ன ஒரு விஷயம்னா, அடுத்த 2 வருஷத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கே திருப்பி மார்க்கெட் வந்துடுச்சு. ஆனால் தே ஆர் நாட் வில்லிங் டு ஸ்டே இன் த மார்க்கெட். சிம்பிள். ஓகேயா, நீங்கள் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க, ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, திருப்பி இன்னொரு தப்பு, அது கீழே போனதுக்கப்புறம் திருப்பி அதை விற்றுட்டு லிக்விடேட் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க.
அப்போ 2008 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12% ரிட்டர்ன் வந்து எஃப்டியே கொடுத்துச்சு. எஃப்டியில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு 12 to 12. ஸோ பேசிக்கலி என்ன எல்லோரும் பண்ணிட்டாங்கன்னா கீழே ஒரு 60% லாஸ் எடுத்துகிட்டு தே புட் இட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, தே புஷ் இட் டுவர்ட்ஸ் த ஃபிக்ஸட் டெபாசிட் வே. பட் ஆனால் மார்க்கெட் 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 40% ரிட்டர்ன், டவுன்லேருந்து மேலே போனது வந்து 40% போயிருக்கு. ஓகே, தென் ஆஃப்டர் தேட் ஒரு 3 வருஷம் ஒரே இடத்துல இருந்துச்சு. ஓகே, this I would say as the accumulation phase. இது அக்குமுலேட் ஃபேஸாக தான் இருந்துச்சு. அக்குமுலேஷன் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்னா இந்த 3 years கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க, ஒரே இடத்துல இருக்கிறது தான் கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்மார்ட் மணி அவங்களோட கேஷ் காம்பனன்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்காக, ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண டைம் அது. பட் பீப்புள் அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, தே டோட்டலி எக்ஸிட்டட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். தே வென்ட் டுவர்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட், பேங்க் டெபாசிட்ஸ், மோர் சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு போனாங்க. பட் that is where the time they needed to actually be allocating towards equity. பிகாஸ் நீங்கள் அதே நெக்ஸ்ட் சார்ட் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தது இந்த ஜிஎஃப்சி அந்த 5 இயர்ஸோட கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்த புல் ரன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400% ரிட்டர்ன். ஸோ ஆல்மோஸ்ட் 4 times ரிட்டர்ன் இந்த நெக்ஸ்ட் 7 years பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன தெரியுதுன்னா, it is a simple factor of emotions. They are playing with our emotions. The smart money is always playing with our emotions. They make money out of people's emotions. So ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபியர் அண்ட் பேனிக் செல்லிங் வந்து அவங்க உண்டாக்குவாங்க, மார்க்கெட்டில் உண்டாக்குவாங்க. நீங்கள் வந்து ஃபியர்னால, நீங்கள் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுக்குனால நீங்கள் மேலே மார்க்கெட்டில் மேலே வந்து என்டர் ஆவீங்க. ஃபியர் ஆஃப் கெட்டிங் லாஸ்னால நீங்கள் பேனிக் செல் பண்ணி நீங்கள் வெளியே கீழே வந்து போயிடுவீங்க வெளில. ஓகே, அண்ட் ஃபோமா ஆஸ் ஐ டோல்ட் யூ, பையிங் டியூ டு த ஹைப் சரௌண்டிங் பீப்புள் வந்து க்ரியேட் பண்ணுற ஹைப்னால நீங்கள் மேலே போய் வாங்குவீங்க, அதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸ்டாக் வந்து என்ன, இப்போ எஸ் பேங்க் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். 700 rupeesலேருந்து 25 rupees வந்து கிராஷ் ஆச்சு. ஓகே, நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ரிகவர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா யூ வுட் ஹவ் லாஸ்ட் எவ்ரி திங் விச் யூ ஹவ் இன்வெஸ்டட் இன் எஸ் பேங்க். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபண்டமெண்டலாகவும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும் ஈக்விட்டி. ஓகே, டைரக்ட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்க்கணும் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு. ரெண்டாவது என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, அந்த ஸ்டாக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா, அதுக்கு மொமெண்டம் இருக்கா, அது டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது பார்க்காம இருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் தட் யூ எக்ஸிட் தட் ஸ்டாக் அண்ட் யூ ரீஅலோகேட் யுவர் கேஷ் இன் அதர் கம்பெனிஸ். ஓகே, லாஸை வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அந்த டைமில். நீங்கள் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் அண்ட் கம்பெனி விச் இஸ் நாட் பர்ஃபார்மிங் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி அந்த லாஸை நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஸ்டாக்குக்கு நீங்கள் அலோகேட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா யூ லூஸ் ஆல் யுவர் மணி இன் த ஈக்விட்டி மார்க்கெட். ஐ எம் ப்ரிட்டி ஷுர் அபவுட் தட். நீங்கள் திருப்பி ரீஅலோகேட் பண்ணாமல் மணியை இல்லை ரீபேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஈக்விட்டி வில் த்ரோ யூ அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட் வில் த்ரோ யூ அவுட். திஸ் இஸ் ப்ரிட்டி ஷுர், திஸ் வில் ஹேப்பன் இன் எவ்ரி கேசஸ். நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு மறந்துட்டாக்கா எல்லாமே நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிட்டே இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. வி ஷுட் பி வெல் டைவர்சிஃபைட். அட்லீஸ்ட் ஹோல்ட் 10 stocks இன் யுவர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஹாவ் லிட்டில் போர்ஷன் ஆஃப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஷார்ட் டேர்ம் திங்கிங் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஷார்ட் டேர்ம் திங்கிங் கண்டிப்பாக இருக்கவே கூடாது ஈக்விட்டி மார்க்கெட்டில். 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாக்கா ஈக்விட்டி சைடு வரவே வராதிங்க. ஐ எம் பி ஷுர் அபவுட் தட். 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஈக்விட்டி சைடு உங்களோட கோல் வந்து 5 வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈக்விட்டி சைடு வரவே வராதிங்க. இஃப் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஆர் குட், there are some instances where you can allocate some portion of into equity. பட் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது செட்டே ஆகாது 5 வருஷம்குள்ளே இருந்துச்சுன்னா. ஸோ 5 வருஷம் மேலே இருக்கிற கோலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈக்விட்டி தான் செலக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் இப்போ இருக்கிற எஃப்டி ரேட் வந்து 5 வருஷம் கழிச்சு எஃப்டி இருக்காது. இப்போ 7-8% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. தட் வில் கோ டவுன் டு 5-6% ஃபார் ஷுர். Because there is a growing economy and every growing economy will reduces the interest rate. Okay, and பணம் வீக்கமும் இருக்கும். So you lose a lot in the inflation side also.
Okay, so this is what I'm talking about, the smart money concept. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த 2002லேருந்து 2004 வந்து ஸ்மார்ட் மணி தான் அவங்க அக்குமுலேட் பண்ணுற ஃபேஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பீப்புள் வந்து ஒரே இடத்துல இருந்ததுனால மார்க்கெட் வந்து எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்காதனால தேவர் இந்த எஃப்டி சைட், பட் தேவ் ஷுட் ஹாவ் பீன் இன் தி ஈக்விட்டி சைடு. ஈக்விட்டி வில் டேக் டைம் டு ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர். ஓகேயா, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து டைம் பண்ண முடியாது, அது முதல்ல நான் வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது வந்து டைம் பண்ண முடியாது. இட் இஸ் பெட்டர் தட் வென் த ஸ்மார்ட் மணி இஸ் கெட்டிங் அக்யூமுலேட்டட், இட்ஸ் பெட்டர் தட் யூ ஆல்சோ அக்யூமுலேட் ஸ்டாக், யூ ஆல்சோ அக்யூமுலேட் இன் த ஈக்விட்டி மார்க்கெட். அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கேட்ச் ஆல் த கெயின்ஸ் அப்படின்னு அது டேட்டாவே அதுதான் சொல்லுது. ஓகேயா, அவங்க எப்போ வந்து ஸ்மார்ட் மணி எப்போ வந்து உங்களுக்கு அந்த சைக்கிள் அவங்க அக்யூமுலேட் பண்ணுற ஃபேஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னா, there are multiple things you can see that majorly when there's a consolidation, market ஒரே இடத்துல ஒரு 1-2 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100% அங்கே ஸ்மார்ட் மணி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், அக்குமுலேஷன் இருக்கும், அக்குமுலேஷன் இல்லாமல் இருக்காது. and that too in a growing economy there will be accumulation in that phase and there will be volumes இருக்கும். ரொம்ப டெக்னிக்கல் சைடுக்கு போவேன்னா, ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து they need liquidity to buy from you. அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஸ்மார்ட் மணி வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வாங்குறதுக்கு அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஆள் வேணும். அந்த விற்கிற ஆள் யார்? they will have to create fear in the market, they will have to create a panic in the market, they will have to create no hope in the market. மார்க்கெட்டில் ஹோப்பே இல்லாத மாதிரி காமிச்சிக்கிட்டா தான் people will sell off their equities. Okay, that is when the smart money will accumulate. That is the accumulation phase. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2004 எண்டோ 5 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் ஸ்டார்டட், அந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, நவ் டெல் மீ வாட் யூ ஷுட் பி டூயிங். யூ ஷுட் பி ஸ்டார்டிங் டு அக்குமுலேட் அ லாட் ஜஸ்ட் லைக் த ஸ்மார்ட் மணி இஸ் டூயிங். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2004லேருந்து 6 வரைக்கும் அவங்க அக்குமுலேட் பண்ணிட்டாங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த 2.5-3 இயர்ஸில் வந்து உங்களுக்கு 300% ரிட்டர்ன் அவங்க பார்த்தாங்க. Okay, it took them around 2 to 3 years for them to accumulate, and after that they will actually create illiquidity issue in the market. Illiquidity issueனா என்ன அர்த்தம்னா, விற்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எல்லா ஃபண்டுமே அவங்களே வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஈக்விட்டியோட அலிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்மார்ட் மணி வில் பி ஹேவிங். தே வில் நாட் செல். இஃப் தே டோன்ட் செல், பையர்ஸ் இருந்தாலுமே வாங்க முடியாது பையர்ஸ். ஸோ த ப்ரைஸ் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங் ட்ரெமெண்டஸ்லி. ஸோ ப்ரைஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, இவங்க விற்க மாட்டாங்க ஸ்மார்ட் மணி. ஓகே, தட் இஸ் வென் தட் அப்சர்ஜ் ஆஃப் 100%, 200% in 2 years, 1 year will happen. விச் இப்போ ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 வருஷமாக அந்த மாதிரி ஒரு அப்சர்ஜ் நடந்ததே இல்லை. ஓகே, இஃப் தட் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி வெரி கேர்ஃபுல். That is the time where you should be careful. When the bull market starts, you should be very careful. You should be careful about your goal. You should be careful where you should exit, and you should be careful on your strategies. Okay, ஸோ அந்த புல் மார்க்கெட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்டர் ஆவாங்க. இவங்களுக்கு வந்து லிக்விடிட்டி பிரச்சனை கிடையாது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி, அண்ட் ஸோ தே வில் ஃப்ரீலி இன்வெஸ்ட் இன் தட் டைம். பட் ஹியர் வாட் இஸ் த ப்ராப்ளம் இஸ், அந்த தே ஆர் ஆக்சுவலி டூ லேட் டு ஆக்சுவலி இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட். அந்த எண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தென் த ஸ்மார்ட் மணி வில் ஸ்டார்ட் செல்லிங் ஸ்லோலி. தே வில் ஸ்டார்ட் dumping in the equity stocks. This transfer of wealth will happen from smart money to the retail investors. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட வெல்த் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மார்ட் மணிக்கு போயிடும். ஸ்மார்ட் மணி வந்து ஈக்விட்டி அலிகேஷனை கம்மி பண்ணிவிட்டு தே வில் த்ரோ த ஈக்விட்டி அலிகேஷன் டு த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் தே வில் எக்ஸிட் ஃப்ரம் த மார்க்கெட் ஸ்லோலி. தென் இட் வில் பிகம் அ இல்லிக்விட் சைட். செல்லிங் நடக்கும்போது வாங்கிறதுக்கு செல்லிங்கை வந்து பண்ணும்போது there will be so many people also standing in the queue to sell. No one will be there to buy. That is when the crash happens.
ஓகே, ஏன்னா ஸ்மார்ட் மணி வந்து அப்போ வாங்க மாட்டாங்க. They have booked their profit and they actually they will exit from the market and they'll be waiting for another opportunity in the market. ஓகே, அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை டம்ப் பண்ணிவிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அந்த கிராஷை வந்து ஃபுல்லாக தாங்கிட்டு கீழே வரைக்கும் போயிட்டு அப்போ வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் திருப்பி வருவாங்க. ஓகே, they will create fear, they will create the emotional trauma to the investors, retail investors, so that they can make money. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் கான்செப்ட் அதுதான். They want to create liquidity in the market. If liquidity is provided only, they can make money out of the market. Simple as that. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஃபேஸ், அவேர்னஸ் ஃபேஸ், மேனியா ஃபேஸ் அண்ட் ப்ளோ ஆஃப் ஃபேஸ். இட்ஸ் வெரி அஸ்டவுண்டிங் அபவுட் திஸ். ஸோ இந்த ஸ்டெல்த் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி தோணும், எதுவுமே மார்க்கெட்டே சைலண்ட்டாக இருக்கும். அவேர்னஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா the smart money will they will become aware about the situation and they'll be pushing in a lot of money and they will also manipulate a lot of data in the market so that they can accumulate much over they want. ஸோ அந்த மேனியா ஃபேஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோமோலாம் வர டைம், அது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பம்ப் பண்ணுவாங்க, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு லாஜிக் இருக்குது. எப்போ வந்து உங்களை சுற்றி இருக்கிற காமன் பீப்புள் மார்க்கெட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களோ, யூ பெட்டர் கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா ஒரு காமன் பர்சன் கூட மார்க்கெட்டில் வந்து ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆச்சுன்னா, காமன் பர்சன் வந்து ஒரு மார்க்கெட்லேருந்து ரிட்டர்ன் பயங்கரமாக எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சுன்னா, இட் இஸ் ஹை டைம் தட் யூ எக்ஸிட் ஃப்ரம் த மார்க்கெட் பிகாஸ் த மார்க்கெட் ஹேஸ் அட்வர்டைஸ்ட் இன் செல்ஃப் வெல். அதுக்கப்புறம் அதுக்கு பொட்டென்ஷியலே கிடையாது. ஓகே, த லாஸ்ட் பர்சன் ஹஸ் இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட், த லாஸ்ட் பர்சன். ஓகே, லாஸ்ட் பர்சன் மீன்ஸ் இந்த லாஸ்ட் ஹைராக்கி ரேஞ்ச் ஹேஸ் இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு. ஸோ ப்ளோ ஆஃப் பேஸ் ஆல்சோ. ஸோ தட்ஸ் வாட் கைஸ், த பாயிண்ட்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் இஃப் யூர் இன்வெஸ்டிங் இன் டைரக்ட் ஈக்விட்டி. பி வெரி கேர்ஃபுல் அபவுட் டைரக்ட் ஈக்விட்டி. டைரக்ட் ஈக்விட்டி பற்றி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, change your allocation, change your asset allocation, change the equity portion of your portfolio. ஈக்விட்டி வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னா, உங்களோட செலப்பட்ட ஈக்விட்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா, அது என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க பாருங்கள் ஃபண்டமெண்டலாக. அப்படி சப்போஸ் வந்து ஃபண்டமெண்டலாக சரியில்லை, இல்லை மொமெண்டமாக சரியில்லை, இல்லை இட் வில் நாட் பி பர்ஃபார்மிங் ஃபார் த நெக்ஸ்ட் 3 or 4 years செக்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பெட்டர் தட் யூ எக்ஸிட் தட் அண்ட் ரீஅலோகேட் யுவர் மணி இன் நியூ ஈக்விட்டி. Okay, so don't stay in one single stock. The market is very fast. Okay, நம்ம வந்து மார்க்கெட் வந்து என்ன கொடுக்குதோ என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆக்ட் பண்ணுவோம். மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ஒரு 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா இவ்வளோ வெல்த் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் நவ் த மார்க்கெட் டைனாமிக்ஸ் ஹவ் டோட்டலி சேஞ்ச்ட். Okay, people are getting in and getting out. Every businesses are only surviving for 7-8 years. அவ்வளோதான் அவங்களோட நர்ச்சரிங் டைம்லாம் வந்து 1 year. அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரோத் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 7 years 8 years அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு அந்த கம்பெனியோட லைஃப். ஓகே, ஸோ இன் திஸ் ஃபாஸ்ட் ஃபேஸ் வேர்ல்டு ப்ளீஸ் யூ ஆல்சோ பி ஃபாஸ்ட் ஃபேஸ். ஓகே, நீங்களும் ஃபாஸ்ட் ஃபேஸாக இருக்கணும். யூ ஷுட் ரீஅலோகேட் யுவர் ஈக்விட்டி போர்ஷன் வெரி ஃபாஸ்ட். டோன்ட் சிட் ஆன் யுவர் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ. தயவு செஞ்சு உங்கள் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவில் உட்காராதீங்க. தேர் ஷுட் பி ரீபேலன்சிங் அண்ட் ரீஅலோகேஷன் ஆல்வேஸ். அண்ட் டேட்டா ஹஸ் ப்ரூவன் தட் யூ ஷுட் ரீஅலோகேட் அண்ட் ரீபேலன்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ ஈச் அண்ட் எவ்ரி குவார்ட்டர்லி. ஓகே, குவார்ட்டர்லி பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இஃப் யூ கான்ட் டூ இட் குவார்ட்டர்லி, ப்ளீஸ் டூ இட் ஈவன் half yearly. ஸோ இஃப் யூ கைஸ் நீட் எனி ஹெல்ப் ஆர் போர்ட்ஃபோலியோ வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் டு திஸ் நம்பர் and subscribe to the channel so that I can create more content about this kind of data and all. And thank you.